அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வழக்கில் வழி பிறக்கும், வாழவும் வழி கிடைக்கும், வாய்ப்பும் ரெண்டாக கிடைக்குங்க. யாருக்கு? கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு. அங்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் பகவான். இவர் 10ஆம் வீடான மிதுன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். மேலும் இந்த புதன் உங்கள் ராசியில் உச்சமும் 7ஆம் வீடான மீன ராசியில் நீசமும் அடைகிறாரு. இதன் அடிப்படையில் கன்னி ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே நீங்கள் எடுக்கிற முடிவு தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும், வெற்றி தரும். அடுத்தவங்களை நம்பி கையேந்தி நிற்கக்கூடிய நிலைப்பாடு இருந்தால் அதில் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமும் நஷ்டமும் தான். ஏன்னா மீன ராசியில், அதாவது 7ஆம் வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் நீசமடைஞ்சிடுறாரு. தொழில் விஷயங்கிறது சொந்தமாக செய்வது உங்களுக்கு நல்லது தருங்க. தனித்துவமான தொழில் உங்களுக்கு யோகத்தினை கொடுத்துரும். மற்றும் கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அது கற்றுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை, தொழில் விஷயத்தின கையில் வச்சிருக்கிறது உங்களுக்கு காலம் முழுவதும் காசு பணத்தினை கொடுக்குங்க. அப்படிப்பட்ட கலையினை கற்று வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அங்காரகன் என்று சொல்லப்படுகின்ற இந்த செவ்வாய் பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான விருச்சக ராசிக்கும் 8ஆம் வீடான மேஷ ராசிக்கும் அதிபதிங்க. 8ஆம் வீடுங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவராக இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆகவே ஒரு பக்கம் செவ்வாய் பகவான் அப்படி வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதே வம்பு வழக்கு பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வழி பிறக்குங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுக்கு உரியவன் செவ்வாய் பகவான். அவர் 11ஆம் வீடான கடகத்தில் நீசம் அடைஞ்சிடுவார். அப்படி அவர் நீசம் அடைவதாலும் 5ஆம் வீடான மகர ராசியில் உச்சமும் அடைகிறாருங்க. 5ஆம் வீடு அப்படின்றது காதலை குறிக்கும், குழந்தை பாக்கியத்தை குறிக்கும். அப்போ இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் மூலமாகவும் அந்நிய மொழி பேசுபவர்கள், வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கை அமைவது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கூட இருக்குங்க. உங்களை பொறுத்த அளவு வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு உடையவர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு அது பேரதிர்ஷ்டமாகத்தாங்க இருக்கும். அதுவே இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் நீசமடைஞ்சிடறாரு. அப்போ காசு பணம் ரீதியாக சகோதர சகோதரிகளிடத்தில் பிரச்சனைகள் இருக்குங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இந்த இடத்தகராறு, நிலத்தகராறு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தான் தீரும். அதுபோல் இந்த 3ஆம் வீடான விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கார் செவ்வாய் பகவான். அப்போ அந்த 3ஆம் வீடுங்கிறது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளினால் பெரிய அளவு நன்மைங்கிறது கிடைக்காதுங்க, ஏற்படாது. சிறுதூர பயணங்கள், அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள், மறைமுக வேலை தொழில் போன்றவற்றால் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபம் அதிர்ஷ்டம் கிடச்சிருங்க. இதில் 3ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் செவ்வாய் பகவான் அதிபதி, அதாவது முயற்சிக்கும் ஆயுளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ கண்டிப்பாக மற்றவங்களுடைய ஆயுளை காப்பாற்றுவீங்க. மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் மக்கள் சேவை, இதில் அதாவது சமூக சேவை, தொண்டு நிறுவனம் இவற்றில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக கௌரவம், பேர், புகழ்ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடுங்க. 3ஆம் வீடுங்கிறது விருச்சக ராசி. அப்போ புதிய தொழில் முயற்சிகளில் பெரிய லாபம் பார்க்க முடியும். பரம்பரை தொழில், பூர்வீக தொழில் அது இல்லாமல் வேறு ஒரு பாதையில் நீங்கள் செல்லும்போது உங்களுடைய முன்னேற்றங்கிறது பெரிய அளவில் இருக்குங்க. இதனால் இந்த வழியை நீங்கள் பின்பற்றுவது நல்லதுங்க. மேலும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிக நன்மைகள் தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்குரிய அதி தெய்வமாகும். இந்த முருகப்பெருமானை
திருச்செந்தூர் சென்று வழிபட வேண்டுங்க. கடலில் நீராடிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாருங்கள், அது மிகவும் நல்லது. இதை குறிப்பாக திங்கட்கிழமைகளில் செஞ்சீங்கன்னா இந்த கடக ராசியில் நீசமடையக்கூடிய செவ்வாய் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. கெட்ட தோஷங்கள் எதுவும் இருக்காது, அகன்றுவிடும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.